கோடீஸ்வர யோகத்துக்கு கிரகங்கள்லாம் இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஒரு முறையாக வரைபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர் சென்னையில் பிறந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர். கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. குரு சனி வந்து 7ஆம் இடத்துல வந்து வக்ரமாகி இருக்கு. அந்த லக்னத்துக்கு 12ல் வந்து புதன் இருக்கார். லக்னத்துக்கு 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது. அப்போ செவ்வாய் ராகுக்கு குரு சனிக்கு வந்து 6 8 வருது. இந்த மாதிரிலாம் கிரகங்கள் அமைந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து கோடீஸ்வர யோகத்தை பெற்றிருக்கிறார். எப்படி இவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய ஜாதகத்தில் நாடியின் விதிப்படி ஜாதகனாக இருந்தால் குரு, ஜாதகியாக இருந்தால் சுக்கிரன். அந்த குரு சுக்கிரன் எப்படி அடுத்தடுத்து கிரகங்களை தொடுது, அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய அடிப்படையினுடைய திசையின் அடிப்படையில் தான் அவருடைய யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை கணித்து தரும்.